சாயிராம். நன்றாக வாழ்ந்தவர்கள் என்றுமே கெட்டதும் இல்லை. சோதனையான வாழ்க்கை என்றுமே நிரந்தரமும் அல்ல. உன்னுடைய அனைத்து பிரச்சனைக்கும் உன்னுடைய கர்ம பலன்கள் மட்டுமே காரணம். எதுவரை போகட்டுமோ போய்கொண்டே இருக்கட்டும். நான் இருக்கிறேன். எதற்குமே மனம் தளர்ந்து விடாதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை நினைத்து நினைத்து கலங்காதே. உன்னுடைய கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும் நீ இறங்கும் சமயத்தில் உன்னை உதாசீனப்படுத்தியும் செல்பவர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கின்றனர். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. அவ்வளவுதான் வாழ்க்கை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் முடிந்து போனதற்காக நீ வருந்திக் கொண்டே இருந்தால், இனி நடப்பதை நினைத்து பயந்து கொண்டே இருந்தால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. எது வந்தாலும் வரட்டும், எது போனாலும் போகட்டும் என்று அப்படியே இருந்துவிடு. உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை பற்றியும் உன்னுடைய நல்ல மனதை பற்றியும் உன்னுடைய நல்ல எண்ணங்களை பற்றியும் மற்றவர்கள் தானாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து நான் நல்லவன், நான் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்வேன், என்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கும் என்று மற்றவர்களிடம் போய் நீயே சொல்லிக் கொண்டு இருப்பது உனக்கு அழகல்ல குழந்தையே. மற்றவர்கள் உன்னை பற்றி தானாகவே புரிந்து கொண்டு அவர்களே உன்னை பெருமையாக பேசும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது, அழகும் கூட. உன்னிடம் அன்பாக யாராவது பேசினால் போதும், உடனே கர்ணனைப் போல அனைத்தையும் வாரி வாரி கொடுத்து விடுவாய். பின் அதை கொடுத்து விட்டோமே, ஏன் இப்படி நடந்து கொண்டோம் என்று மீண்டும் மன வருத்தத்தோடு உட்கார்ந்து விடுவாய். தேவைப்படும் நேரத்தில் வரும் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, உன்னுடைய நிலை தடுமாறும் சமயத்தில், உன்னுடைய நிலை கீழே இருக்கும் சமயத்தில் உன் அருகில் வரக்கூட யோசிப்பார்கள். ஏன், உன்னுடைய நிழல் கூட மறைந்துவிடும். அவ்வளவுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நினைத்து இப்படியாகிவிட்டதே, என் வாழ்க்கையில் என்னாகுமோ ஏதாகுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. வருவது வந்து கொண்டே இருக்கட்டும். எது நடந்தாலும் மனித மனதை சரிசமமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று முடிவு செய்யப்பட்டது, உனக்கு என்று தீர்மானிக்கப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அதை யாரும் தடுக்கவே முடியாது. உன்னிடம் இருந்து அதை பறிக்கவும் முடியாது. உனக்கான ஒரு இனிமையான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி நாளை உன் கைகளில் வந்து சேரும். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு இன்று இரவை நல்லபடியாக துவங்கு. நாளை விடியலை நல்லபடியாக துவங்கு. நாளை உனக்கான ஒரு பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எதை நீ இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்களை போக்க உன் சாயி தேவா நான் இருக்கிறேன். உன் சாயி தேவா உன் அருகிலேயே உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உனக்கு தெரியும் தானே, உன் அப்பா எப்பொழுதும் உன்னுள்ளேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று உனக்கு தெரியும் தானே. பின் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பம்? எப்பொழுதுமே பொறுமையாக இரு, தைரியமாக இரு. மனதை குழப்பிக்கொண்டு வீண் குழப்பத்தை நீயே ஏற்படுத்தி கொண்டே இருப்பாதே. எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய அன்பு மட்டுமே போதும். நான் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன். என் குழந்தையாகிய உன்னை மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைப்பதே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். நிழலாக நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையானதை அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையானதை வழங்க உன் அருகிலேயே எப்பொழுதும் நான் இருப்பேன். மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது.
உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போகப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இந்த ஆச்சரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம் பல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் அதை பார்க்கத்தான் போகிறேன். உன்னுடைய சந்தோஷமான முகத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன். நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இதுவரை உன்னை விட்டு விலகியவர்கள், உன்னை ஏளனமாக பேசியவர்கள் தன்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்து உன் அன்பை புரிந்து கொண்டு நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வர வைப்பேன் உன் சாயி தேவா. அதற்கான நல்ல நேரம்தான் இது. எதற்காகவும் அஞ்சாதே. நான் உன்னோடுதான் எப்பொழுதும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. உனக்கான நல்ல நிகழ்வை நான் ஏற்படுத்தாமல், நான் அதை நிகழ்த்தாமல் ஓயவே மாட்டேன். உன் அப்பா இருக்கும் பொழுது, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய்? சந்தேகம் எப்பொழுதுமே உனக்கு தேவையில்லை. என்னுடைய பூஜைகளும் என்னுடைய அணுகுமுறைகளும் என்னுடைய பிரார்த்தனையும் சாயப்பாவை போய் சேர்கிறதா இல்லையா என்ற குழப்பமே உனக்கு வேண்டாம். நீ பூஜை செய்ய வேண்டும். நீ எனக்காக விரதம் இருக்க வேண்டும். நீ என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே நான் எதிர்பார்ப்பதே கிடையாது. ஒரு முறை அப்பா என்று கூறினாலே போதும். ஒரு முறை சாயி என்று மனதால் நினைத்தாலே போதும். என் உருவத்தை உன் கண்முள் நிறுத்தினாலே போதும். உனக்கு தேவையான அனைத்தையும், உனக்கு நிரந்தர நன்மையாக அனைத்தையும் உனக்கு கொன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய போக்கை நான் எப்பொழுதும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு தெரியாமல் உன்னை எதுவும் நெருங்கவும் முடியாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். மற்றவர்கள் இனி உன்னால் எழவே முடியாது என்று நினைக்கிறார்களா? அப்பொழுதும் கலங்காதே. எது நடந்தாலும் பயந்து விடாதே. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் கலங்காதே. அனைத்திற்கும் என் அப்பா இருக்கிறார் என்று தைரியமாக நில். தன்னம்பிக்கையோடு எழுந்து நில். உன் தன்னம்பிக்கைக்கு, உன் நம்பிக்கைக்கு தக்க பதில் நான் உனக்கு வழங்குவேன். முடிந்ததை தொடரவும், முடியாததை நடத்தி வைக்கவும், நீ கேட்காததை உனக்கு கிடைக்க வைக்கவுமே உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னிடம் நிரந்தரமாக வாசம் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே. அந்த துன்பங்கள் உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை புரிய வைக்க, உன்னையே உனக்கு புரிய வைக்கத்தான் அந்த துன்பங்கள் உனக்கு நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உனக்கு கண்ணீரை வர வைப்பதற்காகவோ நான் அந்த சோதனைகளை உனக்கு கொடுக்கவில்லை. அதை நான் நிகழ்த்தவும் இல்லை. உன் வாழ்க்கையை நெறிப்படுத்த, உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் அழைத்து செல்வதற்காகவே நான் அனைத்தையும் செய்கிறேன். உனக்கான நல்ல வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வுகளை அவமானம் என்று கருதாதே. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. அவர்களை உன் வாழ்விலிருந்து சற்று நகர்த்திவை. வாழ்க்கையில் எதை வேணுமானாலும் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ளவே இயலாது, முடியவும் முடியாது. அப்படி உன் வாழ்க்கையில் நிகழ்த்திய அவர்களை என் கையிடம் ஒப்படைத்துவிடு. நான் அவர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டுவேன். நான் புகட்டாவிட்டாலும் காலம் அவர்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தரும். நீ எதையும் வெளியே காட்டிக்கொள்ளாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? உன்னுடைய மன நிம்மதிதான். அந்த நிம்மதியை எந்த நேரத்திலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. விட்டு கொடுத்தும் விடாதே. மற்றவர்களைப் போல நீயும் இருக்க நினைக்காதே. மதிப்பு, மரியாதை, அன்பு எதை எப்பொழுது யாரிடம் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து யோசி. உனக்கு அதை தராதவர்களுக்கு நான் நல்ல பாடத்தை புகட்டுவேன். இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பமாகிறது. இனி அனைவருக்குமே ஒரு நல்ல பாடம் நான் புகட்டுவேன். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு அதிசயம் உன் வாழ்வில் நிகழும்.
நம் வாழ்க்கையெல்லாம் இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம் அந்த ஆச்சரியம் நிகழப்போகிறது, நிகழத்தான் போகிறது. எதற்குமே வருந்தாதே, அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் உன் சாயப்பா மனதில் ஏற்பட்ட காயம் போன்றது. அவ்வளவு வேதனையாக இருக்கிறது உன்னுடைய வேதனையை பார்த்து. உன்னை வேதனைக்கு உள்ளாக்கியவர்களை, அவர்கள் வாழ்க்கையை நான் எப்படி பந்தாடப் போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பார். இனிதான் என் ஆட்டம் ஆரம்பம். நீயே புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறாய். நான் என்ன செய்தேன், நான் என்னதான் தவறு செய்தேன், என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வேதனைகளும் வலிகளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, போராட்டங்கள் மட்டுமே என் வாழ்க்கையில் சுழன்று கொண்டிருக்கிறதே, நான் என்ன தவறு செய்தேன், எல்லோரும் ஏன் என்னை மட்டுமே வந்து காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள், சுற்றி இருப்பவர்கள் செய்யும் தவறுகளும் தண்டனைகளும் ஏன் மற்றவர்கள் கண்ணர்களுக்கு தெரியவில்லை, என்னை மட்டுமே எல்லோரும் குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்களே, ஏன் எப்பொழுதுமே மற்றவர்கள் கண்களுக்கு நான் மட்டும் குற்றவாளியாகவே தெரிகிறேன், மற்றவர்களுக்கு ஏன் இது புரியவே இல்லை என்று நீ என்னிடம் கதறுகிறாய், போராடுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய். பிள்ளையே, அவர்கள் அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு கிடைத்த விதி. அவர்கள் விதி போல்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ பட்ட வேதனையைப் போல் அவர்களும் பட்டால்தான் அவர்களுக்கு திருந்துவார்கள் என்றால் அதை நான் செய்து காட்டுகிறேன். எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்காகத்தான். மற்றவர்களைப் பற்றி கவலைப்படு, மற்றவர்களைப் பற்றி யோசி, மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். உன் வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தே ஆக வேண்டும். அதைவிட ரொம்ப முக்கியம், உன் வாழ்க்கையை உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தாக வேண்டும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ வாழக்கூடாது. நான் கூறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நீ என்னுடைய பொக்கிஷம். நீ குழந்தையாகவே இருக்கிறாய். அதனால்தான் நான் உனக்கு வடிவம் கொடுத்து உன் வாழ்க்கையை சிகரம் போல தீட்டிக் கொண்டிருக்கிறேன், பட்டை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். நீ உன் வாழ்க்கையில் வைரமாக மின்ன வேண்டுமென்று. உனக்காக எப்பொழுதுமே நான் இருப்பேன் குழந்தையே. நீ எதற்குமே பயப்படாதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை யாராவது புறக்கணிக்கிறார்கள் என்றால் அப்பொழுது பொங்கி எழு. உன்னை புகழ்கிறார்கள் என்றால் அப்பொழுது பொறுமையாக இருந்துவிடு. இரும்பு கரம் கொண்டு என்னை முழுமையாக சரணடைந்தவர்களை நான் நிச்சயமாக காத்து ரட்சிப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. நான் கூறிய வாக்கை காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலை வந்தால் கூட அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு அந்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவே நான் போராடுவேன். என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. பொய்யாக போகும்படி நான் இருக்கவும் மாட்டேன். என் நாவிலிருந்து தேவையில்லாத சொற்கள் எழவும் எழாது. எப்பொழுதுமே சிந்தித்து செயல்படு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் தீர்க்கமாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு நல்ல எண்ணத்தோடு, நல்ல சிந்தனைகளோடு வெற்றியடைவோம் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வில் மிக சிறப்பாக அமையும். முடிவில் சிகரத்தை எட்டி பிடிப்பாய். நம் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். நம்மை நோக்கி வசந்தம் வருமா என்று நீ காத்திருந்த நேரம் இப்பொழுது கனிந்து விட்டது. உன்னை நோக்கி வசந்தம் வீச ஆரம்பித்திருக்கிறது. உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். நான் உன்னை தேடுகிறேன். நீ என்னுள் இருக்கிறாய். மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்னை நினைத்து ஒரு தீபமேற்று அடுத்த நொடியே நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். எதற்குமே கலங்காதே. என் முன்னால் நீ மண்டியிட்டு அழும் பொழுது உங்களுடைய கண்ணீர் என் காலடியில் நனைக்கும் பொழுது என் மனம் எவ்வளவு துடிக்கிறது என்பதை என்னால் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. நான் படும் பாட்டை நான் யாரிடம் போய் சொல்வேன்? ஒன்று தெரியுமா? உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கிக் கொண்டு உனக்கு சிறிதளவு மட்டுமே
தருகிறேன். இனி என் குழந்தை கண்ணீர் சிந்தவே கூடாது. உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் உன்னை விட்டு விலகி நல்ல காலம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். இதோ நல்ல காலம் உனக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் உன் வாழ்க்கையில் வீசப் போகிறது. இந்த நேரத்தில் ஏன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய்? உன் வேண்டுதல்கள் எல்லாமே கேட்கப்பட்டு விட்டது. அதை நிறைவேற்றும் வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன். இது நாள் வரை பொறுமையோடு காத்திருந்த உன் விழிகளும் உன் மனதும் இனி காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கான நல்ல பதிலோடு உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். உன் பொறுமைக்கான பரிசு இதோ கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான பதிலை நான் கூடிய விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாய் தேவாவின் சத்திய வாக்குதான். அதுவரை பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் காத்திரு. இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். இனி நீயே அதிசயிக்கும் வண்ணம்தான் உன் வாழ்க்கையில் எல்லா மாறுதல்களும் நிறைவேறப் போகிறது. என்னுடைய ஆட்டத்தை பார்க்க தயாராக இரு. உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எது வந்தாலும் எந்த சூழ்நிலையில் சுழன்று கொண்டிருந்தாலும் மனம் தளராமல் எழுந்து நின்று போராடிக்கொண்டே இருந்த உனக்கு இதோ நற்செய்தி வந்துவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் உன் மிகப்பெரிய ஆசை ஈடேறப் போகிறது, நிறைவேறப் போகிறது. நீயே போதும் போதும் என்ற அளவிற்கு இதை நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, நன்றி மேல் நன்றி சொல்ல தயாராக இரு. தோல்விகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருப்பதால் வாழ்வில் நீ தோல்வியை அடைந்து விட்டாய் என்று அர்த்தமல்ல. இறுதியில் நீதான் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கப் போகிறாய். தோற்று போய்விட்டோமே என்று வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு அந்த தோல்வியில் உனக்கு என்ன ஆயுதம் கிடைத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக தேடி கண்டுபிடித்து அந்த ஆயுதத்தின் உதவியோடு உன் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் பார்க்க தயாராக இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா உன்னோடு தான் இருந்து கொண்டிருப்பேன். உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் நீ கற்ற பாடத்தை, உன் தோல்விகளால் நீ கற்ற பாடத்தை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாமல் இரு. ஏனென்றால் அந்த பாடம்தான் உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை முன்னேற்றும், வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்லும், வெற்றிக்கு சிகரத்தில் உன்னை கூடிய விரைவில் உட்கார வைக்கும். உதவி என்று யாராவது உன்னை தேடி வந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொடு. பொன்னோ பொருளோ கொடுக்க முடியவில்லாவிட்டாலும், இயல முடியாவிட்டாலும் உன்னுடைய ஆறுதல் வார்த்தைகள் அவர்களுக்கு உதவிப்படுமாயின் அது கூட உதவிதான். எனவே ஆறுதலாக 4 வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லி அனுப்பு. நல்ல வார்த்தைகளாக இருக்கும்படி பார்த்துக்கொள். மறந்தும் கூட அவர்கள் மனம் நோகாத வண்ணம் பார்த்துக்கொள். ஏனென்றால் மற்றவர்களின் மனம் நோகும்படி நீ நடந்து கொண்டால் அது உன் வாழ்வில் நல்லதற்காக இருக்காது. எப்பொழுதுமே மற்றவர்கள் மனதை காயப்படாதவாறு இருந்து பார். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை கண்குளிர காண்பாய். எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் என்னால் தான் நடக்கிறது, எல்லாமே எனக்கு முடியும் என்று கர்வத்தோடு மட்டும் இருந்து விடாதே. அதுதான் உன் வாழ்க்கையில் நீ தோல்வி அடைவதற்கான முதல் வழியாகவே இருக்கும். எனவே எப்பொழுதும் நிதானமாக, சுயநலமில்லாமல், நம்பிக்கையோடு, பொறுமையோடு, தைரியமாக இருந்து பார். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாமே உனக்கு வசமாகும். வாழ்க்கையில் ஒரு சில நிகழ்வுகள் சந்தோஷத்தையும் ஒரு சில நிகழ்வுகள் சங்கடங்களையும் அளிக்கும். எது வந்தாலும் எதையும் சரிசமமாக பார்த்து கொள்வதுதான் உன் மனதிற்கும் உன் வாழ்க்கைக்கும் கூட நல்லது. உடன் எதுவுமே நடக்காது. அப்படி நடந்துவிட்டால் நடந்ததற்கான அர்த்தமும் அதற்கான அதிசயமும் உனக்கு புரியாது. எனவே
பொறுத்திருந்து அதை பெற்றுக்கொண்டால்தான் அதிலிருக்கும் சுவாரஸ்யம் எல்லோருக்குமே விளங்கும். நினைத்தவுடன் எதுவுமே நடக்கவும் நடக்காது. அப்படி நடக்கும்படி நீ எதிர்பார்க்கவும் கூடாது. பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கலாம் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு அழகான சிறுமி வாழ்ந்து வந்தது. அந்த சிறுமிக்கு தோட்ட வேலை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் மிக அதிகமாகவே இருந்து வந்தது. தோட்ட வேலை செய்ய வேண்டும்தான், அதுதான் சந்தோஷமாக இருக்கும் என்ற நினைப்பு அவள் மனதில் எப்பொழுதுமே குடிக்கொண்டிருந்தது. அவளே குழி தோண்டி புதுசு புதுசாக செடி வளர்ப்பதில் ரொம்பவே ஆர்வமாகவும் இருந்தாள் அந்த சிறுமி. அந்த செடியில் பூத்து குலுங்குகிற பூக்களை எல்லாம் பார்க்க அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அப்படி இருக்கும் பொழுது நிறைய பூச்செடிகளை தன்னுடைய தோட்டத்தில் வளர்த்து வந்தாள் அந்த சிறுமி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவள் தோட்டத்தை சுற்றி பார்க்கும் பொழுது மஞ்சள் பூ இல்லாததால் மிகவும் வருத்தப்பட்டாள். எனவே சந்தைக்கு போய் புது செடிக்கான விதைகளை வாங்கினாள். விதைகளை வாங்கி வந்து தன்னுடைய தோட்டத்தில் அவளே குழியெல்லாம் தோண்டி அந்த செடிக்கான விதைகளை விதைத்து தினமும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி மிக அதிகமாகவே பராமரிப்பு செய்து வந்தாள் அந்த சிறுமி. மற்ற செடிகளைப் போல அந்த செடியும் அதிகமாக பராமரித்ததால் மிக வேகமாகவே வளர ஆரம்பித்தது அந்த செடி. ஆனால் மிக நாளாகியும் ஒரு பூ கூட அந்த செடியில் பூக்கவே இல்லை. தினமும் காலையில் எழுந்து வந்து அந்த செடியில் ஏதாவது மொட்டு இருக்கிறதா என்று பார்ப்பாள். ஆனால் அவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. பல நாள் இப்படியே செய்து கொண்டிருந்தாள். காலையில் எழுந்து வந்து மொட்டுகள் இருக்கிறதா என்று பார்ப்பாள். பின் சோர்ந்து போய் அதை எப்படி பராமரிக்க வேண்டுமோ அந்த பராமரிப்பை எல்லாம் அந்த செடிக்கு மிக அதிகமாகவே கொடுப்பாள். இப்படியே நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் பொறுமையை இழந்து விட்டாள் அந்த சிறுமி. அந்த செடிக்கு இனிமேல் பூ பூக்காது என்ற எண்ணத்தில் அதை வெட்டி விடலாம் என்று முடிவு செய்தாள். முடிவு செய்துவிட்டு அதை வெட்ட எண்ணுகையில் பக்கத்து வீட்டிலிருந்த ஒரு பாட்டி அந்த சிறுமியை வேகமாக அழைத்து, ஏன் இப்படி அந்த செடியை வெட்ட நினைக்கிறாய் என்று கேட்டாள். மிக அதிகமாக நாள் ஆகியும் தேவையான பராமரிப்பு அத்தனையும் இந்த செடிக்கு கொடுத்தும் இந்த செடியில் ஒரு பூ கூட பூக்கவே இல்லை. இனி இந்த செடி பூ பூக்கும் என்ற நம்பிக்கையே எனக்கு போய்விட்டது என்று சொன்னாள் அந்த சின்ன சிறுமி. உடனே அந்த பாட்டி, சிறுமியே, நீ என் வீட்டு பக்கத்திற்கு வா என்று கூறிவிட்டு சென்றார்கள். உடனே அந்த சிறுமியும் அந்த வீட்டு பக்கத்து வீட்டிற்கு சென்றாள். பக்கத்து வீட்டுக்கு சென்று பார்த்த சிறுமிக்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது. அந்த செடியோட ஒரு பகுதி ஒரு ஓட்டை வழியாக அந்த பக்கமாக சென்று அழகாக ஒரு பூவோடு பூத்து அந்த சிறுமியை பார்த்து சிரித்தது அந்த மஞ்சள் பூ. நம் பார்வைக்கு படாத காரணத்தினால்தான் நல்ல ஒரு செடியை அவசரப்பட்டு வெட்டப் போய்விட்டோமே என்று ரொம்பவே வருத்திப்பட்டாள் அந்த சிறுமி. பொறுமையோடு இருக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் நிச்சயமாக ஒரு பலன் இருக்கும். பலன் இல்லாமல் போகவே போகாது.